வணக்கம். டெட் பேப்பர் 2 எழுதுறவங்களுக்கு 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 6 புறப்பொருள் இலக்கணம் அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். புறப்பொருள் இலக்கணத்தில் ஒரு 50 வினாக்கள் இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். டெட் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் நிறைய இலக்கணத்துலேருந்து தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் நம்ம இலக்கணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம படிக்கிறோம். ஒன்று, புறப்பொருள் என்பதன் பொருள் என்ன? புறப்பொருள் அப்படின்னா வெளிப்புற வாழ்க்கை. பாருங்கள், பொருள் இலக்கணத்தின் ஒரு பகுதி புறப்பொருள் இலக்கணம். இதில் பார்த்தீங்கன்னா அறம், பொருள், வீடு, கல்வி, வீரம், கொடை, புகழ் முதலிய புறத்திணைகள், அதாவது புற ஒழுக்கங்கள் பற்றி கூறும் இலக்கிய பாடல்கள் புறப்பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 2, புறத்திணைகள் எத்தனை? மொத்தம் 12 புறத்திணைகள் இருக்குது. மொத்தம் 12 புறத்திணைகள் இருக்குது. பாருங்கள் என்னென்னு பாருங்கள். வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிஞை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை என புறத்திணைகள் மொத்தம் 12 வகைப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க, புறத்திணைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 12 வகைப்படும். 3, ஆநிறை கவர்தல் எது? ஆநிறை கவர்தல் வெச்சித்திணை. பாருங்கள், வெச்சித்திணைனா என்னன்னு பார்த்துடலாம். பகை நாட்டின் மீது போர் தொடுக்க விரும்பும் அரசர் போரால் ஆநிறைகளுக்கு பசுக்கூட்டங்களுக்கு துன்பம் நேரக்கூடாது என்பதற்காக வீரர்களை அனுப்பி அந்த பசுக்கூட்டங்களை கவர்ந்து வர செய்வர். ஆநிறை கவர்தலுக்கு செல்லும் வீரர்கள் வெச்சி பூவை சூடி செல்வர். அதுவே வெச்சித்திணை ஆகும். ஸோ வெச்சித்திணை அப்படின்னா எதிரி நாட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பசுக்கூட்டங்களை கூட்டிகிட்டு வர்றது. ஏன் அப்படி கூட்டிகிட்டு வராங்க? அந்த பசுக்கூட்டங்களுக்கு, அந்த பசுக்களுக்கு எந்த துன்பமும் நேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க? வெச்சி பூவை சூடிக்கிட்டு போவாங்க. வெச்சி பூவை சூடிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பகை நாட்டில் இருக்கக்கூடிய பசுக்கூட்டங்களை கவர்ந்து வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் வெச்சி. 4, கரைந்தை திணை குறிக்கும் செயல். கரந்தை ஆநிறை மீட்பு. ஸோ என்ன அப்படின்னா, வெச்சி திணை மூலயமா கூட்டிகிட்டு போன அந்த பசுக்களை, தன் நாட்டு பசுக்களை போய் திரும்பியும் மீட்டி கூட்டிகிட்டு வர்றது கரந்தை திணை அப்படின்னு சொல்லி பேர். ஸோ கரந்தை திணை அப்படின்னா என்னென்னா, வெச்சி வீரர்களால் கவர்ந்து செல்லப்பட்ட தம் நாட்டு பசுக்கூட்டங்களை மீட்டிட்டு வரத்துக்காக மீட்க செல்வோர் கரந்தை பூவை சூடி செல்வது கரந்தை திணை ஆகும். ஸோ எங்கள் நாட்டு பசு நீ கூட்டின்னு போயிட்டியா, எங்கள் நாட்டு பசு எங்கள் கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போய் அவங்க நாட்டு பசுவை அவங்களே திருப்பி மீட்டி கூட்டிகிட்டு வர்றது. அது அப்படி போகும்போது அவங்க அணிஞ்சிக்கிட்டு போகிறது தான் இந்த கரந்தை பூ, கரந்தை திணை. ஸோ வஞ்சி திணை குறிக்கும் பொருள். வஞ்சி அப்படின்னா நாட்டை கைப்பற்றுதல். மற்ற நாட்டை கைப்பற்றுறதுக்கு பேர் வஞ்சி திணை. வஞ்சிக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, நாட்டை கைப்பற்றுதல். ஸோ வஞ்சி திணைனா என்னென்னு பாருங்கள். மண்ணாசை கருதி பகைவர் நாட்டை கைப்பற்றுவதற்காக போர் தொடுக்க செல்லும் அரசர் வஞ்சி பூவை சூடி செல்வது வஞ்சி திணை ஆகும். ஸோ மற்றவங்க நாட்டை கைப்பற்றுறதுக்காக, அதாவது மண்ணாசை நாட்டை கைப்பற்றுறதுக்காக அவங்க அரசர் என்ன பூவை சூட்டிட்டு போவாங்க? வஞ்சி பூவை சூட்டிட்டு போவாங்க. வஞ்சி பூவை சூட்டிட்டு போருக்கு போனாங்கன்னாவே கண்டுபிடிச்சலாம் அவங்க நாட்டை பிடிக்கிறதுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது காஞ்சி திணை குறிக்கும் பொருள். காஞ்சி திணைனா பாதுகாப்பு. காஞ்சி திணைனா பாதுகாப்பு. ஒரு அரசர் மண்ணாசை கருதி தனது நாட்டை கைப்பற்றுவதற்காக போர் தொடுக்க வந்த மாற்று அரசருடன் எதிர் சென்று போரிடுவது காஞ்சி திணை ஆகும். ஸோ அதாவது வஞ்சி பூவை சூடிக்கிட்டு நாட்டை கைப்பற்றத்துக்கு வரக்கூடிய மன்னனை எதிர்த்து போரிடக்கூடிய மன்னன் சூடிக்கொள்ளக்கூடிய அந்த பூ காஞ்சி பூ, அது காஞ்சி திணை. அவ்வாறு போரிடும்போது காஞ்சி பூவை சூடி செல்வர். ஸோ நாட்டை கைப்பற்றத்துக்கு வரக்கூடிய அரசரோட எதிர் நின்று போராடும் போது சூடிக்கொள்ளும் பூ காஞ்சி பூ, காஞ்சி திணை. நொச்சி திணை தொடர்புடையது. கோட்டை பாதுகாப்பு. நொச்சி திணை அப்படின்றது கோட்டை பாதுகாப்பு. பாருங்கள், நொச்சி அப்படின்னா என்னென்னா, பகை அரசனால் முற்றுகையிடப்பட்ட மதிலுக்குரிய அரசர் தம் மதிலின் உள்ளிருந்தே வெளியே உள்ள பகை அரசிடமிருந்து மதிலை காப்பது நொச்சி திணை ஆகும். ஸோ மதிலை காக்கும் வீரர்கள் நொச்சி பூவை சூடுவர். 8, உளிஞை திணை குறிக்கும் செயல். முற்றுகை. பாருங்கள், பகை நாட்டு அரசரின் கோட்டையை கைப்பற்றும் பொருட்டு மதிலின் நாற்புறமும் தமது படை வீரர்களுடன் சுற்றி வளைத்து முற்றுகையிடுவது உளிஞை திணை. ஸோ கோட்டை மதிலை சுற்றி வளைச்சி முற்றுகையிடுறதுக்கு பேர் உளிஞை திணை அப்படின்னு சொல்லி பேர். அதாவது அந்த வீரர்கள் உளிஞை பூவை சூடி முற்றுகையிடுவாங்க. தும்பை திணை என்பது, தும்பை திணை என்றது நேரடி போர். 2 பேரும் நேராக போர் புரிகிறது. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் இருவர் தத்தம் வலிமையை நிலைநாட்ட தும்பை பூவை சூடி போரிடுவர். அதுவே தும்பை திணை ஆகும். ஸோ தும்பை பூவை எப்போ சூடுவாங்க? 2 பேருமே ஜெயிக்கணும் அப்படின்றது, 2 பேருமே இந்த பூவை சூடிட்டு போர் புரிவாங்க. அது தும்பை திணை. 10, வாகை திணை குறிக்கும் பொருள். வெற்றி. ஸோ வாகைத்திணை அப்படின்றது வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் வாகைப்பூவை சூடி மகிழ்வது வாகைத்திணை. யார் வெற்றி பெறாங்களோ அவங்க வாகைப்பூவை சூடிக்குவாங்க.
11 பாடாந்திணை குறிக்கும் பொருள். பாடான்னா புகழ் பாடல். ஒரு அரசனையோ தலைவரையோ புகழ்ந்து பாடுறது பாடாந்திணை. ஸோ அரசரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை புகழ்ந்து பாடுவது பாடாந்திணை. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடாந்திணை. இது பிரித்து எழுதுகளோ கேட்பாங்க. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடாந்திணை. 12 பொதுவியல் திணை என்ன? பொதுவியல் திணை அப்படின்றது பொதுவான விஷயங்களை பேசுறது பொதுவியல் திணை. வெச்சித்திணை முதல் பாடாந்திணை வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவான செய்திகளையும் அவற்றுள் கூறப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணை ஆகும். ஸோ வெச்சிலேருந்து பாடான் வரைக்கும் இருக்கக்கூடிய புறத்திணைகளில் பொதுவான செய்திகளையும் அவற்றுள் கூறப்படாத செய்திகளையும் இந்த வெச்சிலேருந்து பாடாந்திணை வரைக்கும் கூறப்படாத செய்தியை சொல்கிறது பொதுவியல் திணை. கைக்கிளை குறிக்கும் பொருள். கைக்கிளைன்றது ஒருதலை காதல். கைக்கிளை என்பது ஒருதலை காமம். இது ஆண்பாட்கூற்று பெண்பாட்கூற்று என இரு வகைப்படும். ஒரு பக்கமாக லவ் பண்ணுறது கைக்கிளை. பெருந்திணை குறிக்கும் பொருள். பொருந்தாத காதல். பொருந்தாத காதல் பெருந்திணை. பெருந்திணை என்பது பொருந்தா காமம். இதுவும் ஆண்பாட்கூற்று பெண்பாட்கூற்று என இரு வகைப்படும். பொருந்தாத காமம்ன்றது பெருந்திணை. 16 வெச்சி திணையில் பயன்படுத்தப்படும் பூ வெச்சி. கரந்தை திணை குறிக்கும் பூ கரந்தை. வஞ்சி திணையில் முக்கிய நோக்கம் நிலம்தான். மற்றவங்க நிலத்தை கைப்படுத்துறதுக்காக சூடிக்கொண்டு போகக்கூடிய பூ வஞ்சி திணை. காஞ்சி திணை எதற்கு எதிரானது? இந்த வஞ்சி திணைக்கு எதிரானது. 20 நொச்சி திணை எந்த இடத்தில் நடக்கும்? கோட்டைக்குள்ளே இருக்கிறவங்க கோட்டையை காப்பாற்றுறதுக்காக நொச்சி திணை அந்த பூவை சூடிக்குவாங்க. 21 உளிஞை திணை என்ன செயல்? முற்றுகை. கோட்டையை முற்றுகையிடுறவங்க உளிஞை திணை அந்த பூவை சூடிக்குவாங்க. தும்பை திணையில் யார் போரிடுவர்? 2 நாட்டு அரசர்கள் போரிடுறது தான் தும்பை திணை. வாகை சின்னம் குறிக்கும் உணர்வு வீரம், வெற்றி. வெற்றி பெற்ற அரசர்கள் சூடிக்கிறது வாகை சின்னம். பாடான் திணை யாரை புகழ்கிறது? அரசர்களை பற்றி புகழ்கிறது தான் பாடான் திணை. 25 பொதுவியல் திணை எதை உள்ளடக்கும்? அனைத்தும். போர், காதல், தனிப்பட்ட எல்லாமே பொதுவியல். கைக்கிளை காதல் எந்த வகை? ஒருதலை காதல் தான் கைக்கிளை. பெருந்திணை எந்த வகை காதல்? பொருந்தாத காதல். புறப்பொருள் எதனை சார்ந்தது? வெளி வாழ்க்கை சார்ந்தது. வெச்சித்திணை எந்த காலத்தை சார்ந்தது? கூட்ட வாழ்க்கை. அந்த ஆணிரைகளை போய் கவர்ந்து வராங்க இல்லைங்களா, அப்போது அந்த வாழ்க்கை முறை கூட்ட வாழ்க்கை. 30 கரந்தை திணை எதற்கு பின் வரும்? வெச்சித்திணைக்கு அடுத்தது கரந்தை திணை. வஞ்சித்திணை எதற்கு பின் வரும்? கரந்தை திணைக்கு பின்னாடி வஞ்சித்திணை. காஞ்சி திணை எதை எதிர்க்கிறது? கைப்பற்றுதலை எதிர்க்கிறது தான் காஞ்சி திணை. நொச்சி திணை எதை குறிக்கிறது? பாதுகாப்பை குறிக்குது. நொச்சி திணை பாதுகாப்பை குறிக்குது. உளிஞை திணை எதை குறிக்கிறது? முற்றுகையிறது தான். கோட்டையை முற்றுகையிறது உளிஞை திணை. தும்பை திணை எப்போதுன்னா நேரடி போர். 2 பேரும் யார் ஜெயிப்பாங்க பார்த்துக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தைக்கு ஒத்த அப்படின்னு சொல்கிறீங்களா, அப்போது 2 பேருமே தும்பை திணை பூ அந்த பூவை சூடிக்குவாங்க. புறத்திணைகள் எதை அடிப்படையாக கொண்டவை? போர் நிகழ்வுகள். புறத்திணைகள் போர் நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டவை. ஸோ வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி அந்த வரிசை எதை காட்டுகிறதுனா போரினுடைய வளர்ச்சி நிலை. வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி. அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க லைனாக. என்னென்னன்றதையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அந்த பூ எதுக்கு சூடிக்கிறாங்கன்றதையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. தும்பை திணை எந்த நிலையை குறிக்கிறது? உச்சநிலை போர். தும்பை திணை உச்சநிலை போர். யார் ஜெயிக்கிறாங்க பார்த்துடலாம் அப்படின்றது. வாகைத்திணை எந்த நிலையை குறிக்கிறது? வெற்றி பெற்றவர்கள் குறிக்கிறது வாகைத்திணை. பாடான் திணை எந்த கலைக்கு தொடர்புடையது? பாடல். வெற்றி பெற்ற அரசனை பாடக்கூடிய பாடல். பொதுவியல் திணை எதற்கு பின் வருகிறது? பாடான் திணைக்கு பின்னாடி பொதுவியல் திணை. கைக்கிளை மற்றும் பெருந்திணை எந்த பிரிவில் வரும்? புறப்பொருள். புறப்பொருள் இலக்கணம் எதனை வெளிப்படுத்துகிறது? வெளிச்செயல்களை வெளிப்படுத்துது. புறத்திணைகளில் முக்கிய நோக்கம் போரியல். வெச்சித்திணை எந்த நிகழ்வை தொடங்குகிறது? போரில் தொடங்குது. வஞ்சித்திணை எந்த காரணத்தால் வருது? நிலம் காரணத்தால். நிலம் தான் வஞ்சித்திணை. காஞ்சித்திணை பகைவர்களை. நொச்சித்திணை எதை காக்கிறது? கோட்டையை காக்குது. உளிஞைத்திணை எதை குறிக்கிறது? முற்றுகையை குறிக்குது. முழு புறத்திணை சுழற்சி எதை காட்டுகிறது? போரின் தொடக்கம் முதல் வெற்றி வரை முழு புறத்திணை சுழற்சி காமிக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெட்டு, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது டெட்டு, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி 10ஆம் வகுப்பு படிக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.